கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் மேல இருக்கவன் பார்த்துக்குவான் அப்படின்ற மாதிரி இந்த பிகினிங் கூகுள் ஆட் ஸ்பெஷலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகா கேம்பெயின் செட்டப் பண்ணுவேன், அழகா பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வைப்பேன், அழகா லொகேஷன் டார்கெட் பண்ணுவேன், அழகா ஆட் ஹெட்லைன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அந்த கால் அசெட்ஸ் எல்லாமே பக்காவாக செட்டப் பண்ணுவேன். செட்டப் பண்ணிட்டு எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஓகேப்பா செட்டப் பண்ணியாச்சு, இனிமேல் வந்துட்டு இந்த கூகுள் ஆட் சிஸ்டம் பார்த்துக்கும், அதாவது எல்லாத்தையும் மேலே இருக்கவன் பார்த்துக்குவான் அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். அந்த மொமெண்ட்டு நாளைக்கு வந்து பார்த்தோம்னா கிளிக்ஸ் இருக்கும், என்கொயரிஸ் இருக்கும், லீட்ஸ் இருக்கும், கன்வர்ஷன்ஸ் இருக்கும், பிஸ்னஸ் கன்வர்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரீம்ல போவேன். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்ப்ரெஷன்ஸோட கிரியேட் ஆயிருக்காது ரியாலிட்டி. ஓ சாமியோ அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். இது ஏன் அப்படின்னா, இப்போ எஸ்இஓன்னா பேக்லிங்ஸ் பண்ணுறது, ஆன் பேஜ் பண்ணுறது, ஆஃப் பேஜ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ரொட்டீன் இருக்கும் பார்த்தீங்களா. பட் கூகுள் ஆட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு என்ன விஷயங்கள் டெய்லி ரொட்டீனாக இருக்கும், என்ன விஷயங்களை வந்துட்டு மானிட்டர் பண்ணணும், எதை ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தெளிவு இல்லை. பிட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணுறது, கீபோர்ட் குவாலிட்டி ஸ்கோரை மானிட்டர் பண்ணி அதை ஆப்டிமைஸ் பண்ணுறது, கன்வர்ஷன் ட்ராக்கிங் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அதை மானிட்டர் பண்ணுறது, அதை ஆப்டிமைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா டெய்லி ரொட்டீனில் நம்ம செக்அப் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட் நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். கூகுள் ஆட்ஸ் எக்ஸிக்யூட்டிவோட டெய்லி ரொட்டீன் என்னவா இருக்கணும், அதில் என்னென்ன விஷயங்களை மானிட்டர் பண்ணணும், என்னென்ன விஷயங்களை ஆப்டிமைஸ் பண்ணணும், அதுக்கான டிப்ஸ் அண்ட் செக்லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த செக்லிஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல கூகுள் செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த செக்லிஸ்ட் வந்து உங்களோட டிஎம்க்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.